சேர நாட்டை செந்நெறி தவறாம செங்கோல் செலுத்திட்டு வந்தாரு கணைக்கால் இரும்புரை அப்படின்ற மன்னன். அவருடைய உயிர் தோழன் பொய்கை ஆழ்வார், பெரும் புலவர். இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய நட்பை பத்தி இந்த பூ உலகமே வியந்து பாராட்டிட்டு இருந்தது. வாள் வலிமையும் தோல் வலிமையும் கொண்ட சோழ மன்னன் செங்கண்ணன் பொய்கையாரோட தொடர்பு கிடைச்சா தானும் புகழ் பெறலாம் அப்படின்னு விருப்பப்பட்டான். அதனால புலவரை தன்னை சந்திக்கும்படி ஒரு தூதுவனை அவர்கிட்ட அனுப்பினான். ஆனா பொய்கையார் சோழ நாடு வளம் மிக்கதுன்னும் சோழன் செல்வ சிறப்புடையவன்னு தெரிஞ்சும் சேரனுடைய நட்பை பிரிய மனம் இல்லாம சோழனை சந்திக்க முடியாது அப்படின்னு மறுத்துட்டாரு. அதனால இந்த முறை தூத நேரா சேரனுக்கே அனுப்பினா. பொய்கையார தங்கிட்ட அனுப்பி வைக்கணும், அப்படி இல்லைன்னா நாம போர்க்களத்துல சந்திக்கலாம் அப்படின்னு தூது அனுப்பியிருந்தான். கணைக்கால் இரும்புரைக்கும் புலவரை பிரிய மனசு இல்லாம சேனைகளோட போருக்கு புறப்பட்டு வந்தான். சோழனுக்கும் சேரனுக்கும் கடும் போர் நடந்துச்சு. இறுதியில உறுதியான சோழன் வென்று சேரனை சிறைப்படுத்தினான். சேர மன்னன் கணைக்கால் இரும்புரை சிறையில கடந்து அல்லல் பட்டான். பொய்கையார் இதை தெரிஞ்சுக்கிட்டு நண்பனை காப்பாத்துறதுக்காக சோழன் செங்கண்ணனை சந்திச்சு களவழி 40 அப்படின்ற நூலை பாடினாரு. அதை கேட்ட சோழன் ரொம்பவே மகிழ்ந்து போனா. அவரை வணங்கி அவருக்கு பெரும் பரிசுல தர முயற்சி பண்ணா. ஆனா பொய்கையார் பரிசுல வாங்க மறுத்துட்டாரு. அதுக்கு பதிலா நண்பன் கணைக்கால் இரும்புரைய சிறையிலிருந்து விடுவிக்கணும் அப்படின்னு பரிசாக கேட்டாரு. அதுக்கு சோழன் செங்கண்ணன் ஒத்துக்கிட்டான். கணைக்கால் இரும்புரைய சிறையிலிருந்து மீட்கும் பொருட்டு புலவரோட அவனே சிறைச்சாலைக்கும் வந்தான். சிறையில சேர மன்னனான கணைக்கால் இரும்புரைக்கு தண்ணீர் கூட கொடுக்கப்படாம ரொம்பவே வதைக்கப்பட்டான். தாகம் தாங்க முடியாம சிறை காவலன் கிட்ட தண்ணீர் தருமாறு சேரன் கேட்கவும் அவன் அலட்சியமாகவும் தாமதமாகவும் நீரை கொண்டு வந்து அரசன்ற மரியாதையே இல்லாம ஒரு கரத்தால அந்த குவளையை நீட்டினா. சேர மன்னன் அந்த நீரை வாங்கி உண்டு உயிர் வாழ விரும்பாம இறைவா அப்படின்னு அழைச்சாரு. அடுத்த வினாடியே அவருடைய உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சு போயிருச்சு. சேர மன்னனை சிறையிலிருந்து மீட்கும் பொருட்டு சிறைச்சாலைக்கு வந்த செங்கண்ணனும் பொய்கையாரும் உயிரற்றி கடந்த சேரனுடைய உடலை பார்த்து அதிர்ந்து போனாங்க. பொய்கையார் நண்பா அப்படின்னு அலறினாரு. அடுத்த வினாடியே அவருடைய உயிரும் பிரிஞ்சு போச்சு. இந்த நிகழ்வுல நமக்கு கிடைக்க வேண்டிய ஞானம், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்.